இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தை பார்த்தீங்கன்னா தலையில் பிங்க் கலர் நிறத்தோடு பிறகுது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அதிவேகமாக வளருது, பறக்குது, ஒரு சக்தியோடு பிறந்திருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணும்போது அவன் வளர்ந்துட்ட பிறகு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணிட்ட பிறகு அவன் ஏன் கண் மூண்டு போகிறான்னா, அவன் பார்த்தாலே அவனோட பார்வைப்பட்டாலே எல்லாருமே வந்து கல்லாக மாறிடுறாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற மொத்த பேருமே கல்லாக மாற்றிடுறான். இங்கேருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு லேபுக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு மேக்கிங் பண்ணிடுறான். அதனால் வந்து சரி இப்படியே போனால் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மிரர் கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்கிறான். அப்போ தான் அவங்க ஸ்கூலுக்கு மேஜிக் பண்ண அம்மாவும் பையனும் ஒருத்தர் வராங்க. அவனோட பையனை பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு சங்கிலி போட்டு பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு மேஜிக் பண்ணுறதுக்காக பண்ணிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க பையன் கத்தத்தை பார்த்து இவன் டெலிபோர்ட்டிங் பவர் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்தா அது ரேடியோவில் வந்து அவன் பையன் வந்து அப்ஸ்டாண்டு. ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அவன் பையன் வாய்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கத்தியால் அவங்க அம்மா வந்து குத்துறாங்க. அதுலேருந்து எப்படியே தப்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரேன்லேருந்து போடுறான். க்ரேன்லேருந்து மேலேருந்து போடும்போது தான் அவன் கீழே கரெக்டாக விழும்போது அவன் ஜம்ப் ஆகிடுறான். அதனாலையும் தப்பிச்சிட்றான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலரில் வந்து விழும்போது அதுலேருந்து ஈஸியாக டெலிபோர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வெளியே வந்து தப்பிச்சிட்றான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஜாம்பியாக மாறிட்டாங்க, இந்த பையனை தவிர. இது ஏன் சிரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இனிமேல் இவன் வேலைக்கு போக தேவையில்ல, தேவையான பொருள்லாம் பார்த்தா இலவசமாகவே கிடைக்கும். அதனால் சீக்கிரமாக குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவனுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு தேவையான பொருள் அவன் ஆசைப்பட்ட பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரே ஜாலியாக வர. அங்கேயும் 2 ஜாமி வந்து இவனை துரத்துணும். அது கூட பயம் தெரியாத எவ்வளோ வேகமாக போகிறான் பாருங்கள். மறுபடியும் என்னாச்சுன்னா போயிட்டு பெரிய பில்டிங்கில் அவனோட ஃபோட்டோவை வந்து வரைகிற ரொம்ப நாள் ஆசை போல் அது வரைஞ்சி அழகு பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜாம்பிஸ்லாம் ஒருத்தரை துரத்திட்டு போகுது. இவனும் சைக்கிளில் வெறித்தனமாக போயிட்டே இருக்கான். அப்புறம் ஆசைப்பட்ட புல்லட் எடுத்து ஓட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறான். அந்த ஈஃபில் டவர் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். அதே மாதிரி இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண இருக்கும்போது இவனை மாதிரியே இன்னொரு பொண்ணு வந்து இவனை வந்து அட்டாக் பண்ணுது. அவளும் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜாம்பிலேருந்து தப்பிச்சவ தான் அவளும். என்ன நீ என்னை வந்து அட்டாக் பண்ணுற, நீ மட்டும் எப்படி ஜாம்பிலேருந்து அட்டாக் ஆகாதுன்னு கேட்கும்போது டக்குன்னு அண்ணாத்திக்கு ஒரு ஜாம்பி வருது. அந்த ஜாம்பி பார்த்தோன்னே யாராவது போய் வாட்டர் பாட்டில் போய் அடிப்பாங்களா ஜாம்பியா, இவன் அடிக்கிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒரே ஃபைட்டு ஒரே ஏற்று ஸ்டிக்கை வச்சு அவ்வளோதான் நாக் அவுட்டு. அதுக்கு அவன் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இல்லை முடியாது, நீ ஒரு ஜாம்பிக்கிட்ட கூட ஒழுங்காக சண்டை போடணும்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று பிறகுது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அபரிவிதமான ஸ்மெல்லு வந்து எங்கே இருந்தாலும் அது ஸ்மெல் பண்ணி தூரத்துலேருந்து வர பாலை கூட அவனால் இது பண்ண முடியுது. அதே மாதிரி தான் இவன் வளர அவனோட ஸ்மெல்லோட எஃபெக்டும் அதிகமாகுது. அங்கே இருக்கிற தூரத்தில் இருக்கிற பாறையாண்ட இருக்கிற தண்ணிக்குள்ளே இருக்கிற முட்டையோட ஸ்மெல்லு அந்த மாதிரி வந்து இவனால் நுகர முடியுது. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுறான், ஒரு பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்காக ஒரு பெண்களிடம் வந்து ஒரு ஸ்மெல் வருதில்ல, ஒரு வாசனை வருதில்ல, அந்த வாசனை வச்சு இவன் வந்து பர்ஃப்யூம் தயாரிக்கிறான். அப்படி தான் வந்து மாட்டு கொழுப்பு மாட்டோட கொழுப்பு அதெல்லாம் வந்து அவன் அந்த பெண்களை வந்து கொலை பண்ணி அவங்க மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ணுறான். 13வது ரெடி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட இளவரசி வந்து கொலை பண்ணிவிட்டு அவகிட்ட இருக்கிற பர்ஃப்யூம் எடுத்து ரெடி பண்ணுறான். அதனால் வந்து இந்த நாட்டோட இளவரசி வந்து இவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. அந்த 13 சென்ட்டையும் சேர்த்து இவன் சாகிறதுக்கு முன்னாடி அது அவன் மேலே தடையிடுவே